யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்ச உடனே சேனல்ல இருந்து எப்ப எனக்கு பணம் வரும் அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் நமக்கு எப்பயுமே இருக்கும். அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பேசுவோமா. நான் உங்க பிரவீன் பேசிட்டு இருக்கேன். யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, ஆரம்பிச்சோன்னே என்னென்ன பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டு இருக்கோம். ஸோ யூடியூப்ல இந்த பணம் சம்பாதிக்கிறது எப்படி, மானிட்டைசேஷன் எப்படி பண்றது, யூடியூபோட அந்த கிரைட்டீரியா என்ன, பாலிசி என்ன, மானிட்டைஸ் பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் பண்ணியிருக்கணும், என்ன என் சேனல்ல இருக்கணுங்கிற எல்லாத்தையும் நம்ம இதுல பேச போறோம். பொதுவாகவே நம்ம சேனல் வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்கு சில பாலிசிஸ் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு, சில கிரைட்டீரியா இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். பாலிசி வைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட சேனல்ல எந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் வாங்கியிருக்க கூடாது. அவங்களோட பாலிசிஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேற ஒரு வீடியோ எடுத்து யூஸ் பண்றது, வேற ஏதாவது காப்பிரைட்ஸ் மியூசிக் யூஸ் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க மானிட்டைஸ் ஆகிறதுக்கான எலிஜிபிலிட்டியை இழந்துருவீங்க. ஸோ அதனால அதை நீங்க கவனமா வச்சுக்கணும். உங்களோட ஓன் கண்டென்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க. மற்ற வீடியோஸை தூக்கி இதுல போடுறதுங்கிறத பண்ணவே பண்ணாதீங்க. எந்த காப்பிரைட்ஸ்லயும் மாட்டிக்காதீங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா பிரச்சனை. அதுவும் உங்க சேனல் மூணு காப்பிரைட்ஸ் தான் தாங்கும். அதனால ஒரு ஸ்ட்ரைக் வாங்கினாலுமே அதுல இருந்து 90 நாளைக்கு எந்த ஸ்ட்ரைக் வாங்காம இருந்தா தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் கேன்சல் ஆகும். அதனால ப்ராப்பரா உங்களுக்கு உங்களோட கண்டென்ட்டை மட்டும் வச்சு பப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த மானிட்டைஸோட அந்த கிரைட்டீரியா என்னங்கிறத பார்ப்போம். 1000 சப்ஸ்கிரைபர் உங்க சேனல்ல இருக்கணும். அதே நேரத்தில் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறத நீங்க ரீச் பண்ணிருக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ்னா புரியலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க லென்த்தி வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா, பெரிய வீடியோ, அந்த பெரிய வீடியோ குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் வீடியோவா இருக்கணும். அந்த 10 நிமிஷம் வீடியோவை ஒரு 3000 4000 2000 பார்த்துருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் 4 நிமிஷம் குறையாம பார்த்து இந்த மாதிரி ஒரு 10-15 வீடியோ பெர்ஃபார்ம் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ங்கிறது வரும். அவ்வளோ சீக்கிரம் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸை ரீச் பண்ண முடியாது. அப்போ எப்படி என் சேனல் மானிட்டைஸ் ஆகும், அதுக்குள்ள என்னோட கிரைட்டீரியாவை நான் இழந்துருவானான்னு கேட்டா அதான் கிடையாது. நீங்க இந்த லென்த்தி வீடியோல 4000 வாட்ச் ஹவர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு 12 மாசம் யூடியூப் டைம் தரும். ஸோ நீங்க சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து 12 மாசத்துக்குள்ள நீங்க 1000 சப்ஸ்கிரைபரையும் இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸையும் எந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கும் இல்லாம சேனலை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடும். அதே நேரத்தில் ஷார்ட்ஸ் மூலியமா நான் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது கிரைட்டீரியா பாலிசி இருக்கா, அது மூலியமா என் சேனல் மானிட்டைஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து உங்களுக்கு வித்தின் 90 டேஸ்ல 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். ஸோ இதுதான் உங்களோட கிரைட்டீரியா. ஸோ ஷார்ட்ஸ்ல நீங்க 90 நாளுக்குள்ள 10 மில்லியன் வியூஸை ரீச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 3 மாசத்துக்குள்ள 10 மில்லியன் வியூஸ் அண்ட் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சேனல் மானிட்டைஸ் ஆயிடும். 10 மில்லியன் வியூஸா என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸோட 10 மில்லியன் வியூஸ் ஷார்ட்ஸ்ல ஈஸியாவே நீங்க எடுத்துடலாம். ஒரு 10 ஷார்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னா ஒரு ஷார்ட்ஸும் சாலிடா உங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் பண்ணா கூட உங்களுக்கு 10 மில்லியன் வியூஸ் வந்துரும். 3 மந்த்ஸ்ல இல்ல, 1 மந்த்லயே நீங்க எடுத்துடலாம். ஷார்ட்ஸோட ட்ரிக்ஸை நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இதை கேட்குறீங்கன்னா, அதை கேட்காம இருந்தீங்கன்னா அதை கேட்டுட்டு கூட வாங்க. ஸோ அதன்படி ஷார்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போதும். டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் ரிலீஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் டைம் ஃபிக்ஸ் பண்ணி 11 மணினா 11 மணி டெய்லியும், 5 மணினா 5 மணி டெய்லியும் இதை ப்ராப்பரா ஸ்கிப் பண்ணாம பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து சடனா ஏறும். ஒரு நாள் டக்குன்னு உங்க சேனல் டெவலப் ஆயிடும், சப்ஸ்கிரைபர் ஏறும், மானிட்டைசேஷனும் ஆயிடும். சோ இதுதான். சோ இப்போ மானிட்டைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க சேனல் என்னைக்கு மானிட்டைஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் ஓடுற வியூஸுக்கான அமௌண்ட்டை மட்டும் தான் கால்குலேட்டே பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களோட சேனல்ல ஒரு வீடியோ வந்து ஒரு 1 லட்சம் வியூஸ் போயிருக்கு, இன்னொரு வீடியோ ஒரு 50,000 வியூஸ் போயிருக்கு அப்படின்னா மானிட்டைஸ் ஆனோடனே அந்த 1 லட்சம் வியூஸ் போனதுக்கும் 50,000 வியூஸ் போனதுக்கும் காசு கொடுத்துருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் ஒரு வீடியோவா ஒவ்வொரு வியூஸா போக 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 தான் காசு வரும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க மானிட்டைசேஷன் அட்டைன் பண்ற வரைக்கும் வர்ற எதுவுமே உங்களுக்கு அமௌண்ட் கிடையாது. ஒன்ஸ் நீங்க மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடுற எல்லா வியூஸுக்குமே காசு தான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எவ்வளோ வியூஸ் கொடுத்திருந்தாலும் அது எதுக்குமே காசு கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அதே நேரத்தில் ஷார்ட்ஸுக்கு பணம் கொடுக்காம இருந்தாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இந்த கிரைட்டீரியா வந்து இப்போ புதுசா வந்து அல்காரிதம்ல மாத்தி இருந்தாங்க. ஸோ அதனால இந்த பாலிசிஸை மாத்தினால தான் ஷார்ட்ஸுக்கு 10 மில்லியன் வியூஸ் வந்தா சேனல் மானிட்டைஸ்
பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. ஸோ ஷார்ட்ஸுக்கு பணமும் இப்போ இந்த ஒரு சொன்னாங்க பார்த்தீங்களா 10 மில்லியன் வந்தா மானிட்டைஸ் பண்ணிக்கலான்னு, அதுல இருந்து தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஷார்ட்ஸுக்கும் இப்போ பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பெரிய வீடியோக்கு தான் அப்பெல்லாம் வந்து வியூஸ் போச்சுன்னா காசு தருவாங்க. இப்போ ஷார்ட்ஸுக்குமே பணம் தர்றாங்க. பட் அந்த ஷார்ட்ஸோட பணம் தர்றதோட பாலிசி என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களோட அந்த பணம் இருக்குல்ல, அதுல வந்து 100%ல 65% யூடியூப் எடுத்துக்கிட்டு நம்மள மாதிரி புதுசா ஆரம்பிக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் பிரிச்சு கொடுக்க போறாங்க. அதுல 45% மட்டும் தான் நமக்கு வரும். சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாலிடா வந்து பெரிய வீடியோல வர்ற அளவுக்கு ஷார்ட்ஸ்ல பணம் வருமான்னு கேட்டா வராது. பட் ஷார்ட்ஸ்ல கொஞ்சம் கூட பணம் வராம இருந்தது முன்னாடி. பட் இப்போ ஓரளவுக்கு ஏதோ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் டாலர்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்குங்க. சோ இதெல்லாமே இந்த பாலிசிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நான் சொன்ன மாதிரி மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடுற வியூஸ்க்கு தான் காசு. அதே நேரத்துல ஒவ்வொரு டாலரும் உங்களுக்கு ஏற ஏற உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துருமான்னு கேட்டா அதான் கிடையாது. நீங்க AdSense ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூடியூபோட லிங்க் பண்ணி வச்சிருப்பீங்க. சோ உங்களோட அந்த AdSense அக்கௌண்ட்ல $100 ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது பணமா மாறி வரும். ஒவ்வொரு $100 பிரேக் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பணம் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுதான் பாலிசி. சோ $50 இருக்கு, $60 இருக்கு, அதை எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் $100 ரீச் பண்ணா மட்டும்தான் அந்த பணமா நீங்க எடுக்கவே முடியும். உங்களுக்கு வரவே செய்யும். சோ அது வரைக்கும் நீங்க $100 ரீச் பண்றதுக்கான வியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சோ இதுதான். சோ எடுத்தோனே சேனல்ல சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் அதே மாதிரி யூடியூப்ல வந்துட்டு நீங்க ஒரு பழைய வீடியோ ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க சேனல் ஆரம்பிச்சப்போ, அது ஒரு நல்ல கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னா அது நீங்க இந்த லைஃப் டைம் ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ 1 வருஷம் கழிச்சு ஓடும், 2 வருஷம் கழிச்சு ஓடும், அந்த வீடியோ சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது சம்பாதிக்க இதோட அமௌண்ட்டும் உங்களுக்கு ரெகுலர் பேமெண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை போடுற அந்த உழைப்பு உங்களுக்கு பல முறை அதுக்கான லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதான் யூடியூப். ஸோ அதனால இதுதான் அந்த பாலிசிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ இந்த மானிட்டைஸ் ஆயிடுது. ஸோ நான் வந்துட்டு மானிட்டைஸ் ஆனதுக்கப்புறம் $100 அச்சீவ் பண்ணிக்கிறேன், பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், ஷார்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் கிடைக்குது, இவ்வளவுதான் நான் யூடியூப்ல இருந்து எனக்கு வர்ற பணம் அப்படின்னு கேட்டா அது கிடையாது. இது இல்லாம யூடியூப்ல நீங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அன்லாக் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, சூப்பர் தேங்க்ஸ் இருக்கு. ஸோ சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேன்ஸ், அதாவது உங்களோட ஆடியன்ஸ் இருக்காங்களா, சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா, அவங்க லைவ் ஸ்ட்ரீம்ல உங்க கூட சாட் பண்றதுக்கு ஒரு ஸ்டிக்கர்ஸை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அமௌண்ட் கொடுத்து $1, $10, $20 கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காசும் உங்களுக்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு பேர் வந்து அதை வாங்குறாங்களோ அந்த அமௌண்ட் எல்லாம் உங்களுக்கு ஏறிக்கிட்டே வரும். ஸோ அதை நீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் கிட்ட சொல்லிட்டே இருக்கலாம். இப்போ லைவ் ஸ்ட்ரீம் கேம் சேனல் வச்சிருக்கீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டிக்கர்லாம் பயங்கரமா யூஸ் ஆகும், சூப்பர் சாட்லாம் செம்மையா யூஸ் ஆகும். ஸோ அங்க அவங்க பணம் கொடுத்து அதை வாங்க உங்களுக்கு அக்கௌண்ட்ல ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த அமௌண்ட். சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிறது இப்போ பாக்குறாங்க யாராவது ஒருத்தர் வீடியோ, அந்த வீடியோல நீங்க வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கீங்க, இப்போ இந்த கடைக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது, உங்களால பணம் கொடுக்க முடியும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஜிபே பண்ணுங்க, அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கிறத தாண்டி சூப்பர் தேங்க்ஸ் வழியா கூட நீங்க கொடுக்கலாம் சொல்லலாம். அது மணி ஏர்ன் பண்றதுன்னு கிடையாது, நீங்க ஹெல்ப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரவுட் ஃபண்டிங் மாதிரி வச்சுக்கலாம். மணி ஏர்ன் பண்றதுக்கு அதை பயன்படுத்தலாம். இப்போ எப்படின்னா எங்க சேனல் நல்லா பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஆனா போதுமான அளவுக்கு சப்போர்ட் இல்ல, சோ உங்களால முடிஞ்ச உதவி பண்ணுங்க, உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. அந்த மாதிரி சூப்பர் தேங்க்ஸ்ல இப்போ ஃபாரின்ல இருந்து பாக்குறவங்க, துபாயில இருந்து பாக்குறவங்க எல்லாம் வந்து தமிழ் பீப்புளோட வீடியோஸை பாக்குறவங்க ரசிக்கிறாங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு $50 கொடுக்குறேன்ப்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைச்சு கொடுத்தா அதுவுமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி உங்களோட மெர்ச்சன்டைஸ், அதாவது கப்பு, டிஷர்ட், இந்த மாதிரி ஷாப்பிங் கார்ட் ஒன்று போட்டு நீங்க அதுல உங்களோட சேனல்ல வச்சு விற்கலாம். ஸோ அது மூலியமா வர்ற பணமும் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாமே ஒரு கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இது வழியாவும் நீங்க பணம் யூடியூப்ல இருந்து சம்பாதிக்கலாம். ஸோ இதுதான். ஸோ எப்படி நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியாச்சு. பணம் சம்பாதிக்கிறது எப்படி, என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, அது எப்படி எல்லாம் பணம் வருங்கிறதையும் பத்தி சொல்லியாச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க வீடியோஸ் அதிகம் ஜெனரேட் பண்ணணும். லென்த்தி வீடியோஸ், லாங்கர் வீடியோஸ் 8 மினிட்ஸ்க்கு குறையாம நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் 8 மினிட்ஸ் சொல்றேன்னா 8 நிமிஷத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் முன்னாடி பின்னாடி வர்றது ஆட் ஆகாது. 8 நிமிஷத்துக்கு மேல இருந்தா தான் அதிகமான ஆட் ஆகும். ஸோ அது மூலியமா தான் உங்களுக்கு பணம் நிறைய வரும். ஸோ நிறைய வீடியோஸ், நிறைய வாட்ச் டைம் இருக்கிற மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஓடலைனாலும் 2 months கழிச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெரிய வீடியோ பெர்ஃபார்ம் பண்ண தான் உங்களுக்கு பணம் வரும். ஸோ அதை நல்லா மனசுல புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னும் நிறைய விஷயங்கள் யூடியூப் பத்தி